ஒரு நாள் லீவு கிடச்சிட்டு வந்துட்டு போகிறேன், பிள்ளையும் கூட்டிகிட்டு வரேன். சரி சரி. மருமனா அவ இன்னும் வேலைக்கு போயிட்டு வரல, வரக்கூடிய நேரம்தான். அவ அனந்தர தெரு வீட்டில் நிற்கியா? ஆமாம்மா. சரிம்மா. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படியே போகுது. சரி சரி வாரேன்னு சொல்லியேன் இல்லையா? சரி வைங்க. ஆமாம். இன்னைக்கு தான். சரிம்மா, சரி வைக்கே. வந்துட்டவனி நினைக்கேன். வரட்டு வரட்டு. நீயா? ஏம்மா அப்பா வந்துட்டாங்கம்மா. ஏன் அப்பாவை தேடி வந்திருக்கா? நான் உங்க அப்பா வரட்டுன்னு தான் இருக்கேன். எங்க போனவனு தெரியலையே. வரட்டு ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு இன்னும் வர லேட் ஆகுது. வரலையா? என்ன ப்ராஜெக்ட் வேற நிறைய இருக்கு. எப்போ வருவாங்கப்பா? ஆமா, உங்க அப்பா வர நேரம் காலம் ராகு கேது யமகண்டம் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு பத்தியா வராவ. அதில் எப்போ வரவன்னு எனக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் பாரு. போட்டி நான் வேற இருக்கே கடுப்பில், நீ வேற வந்து போ. வரட்டு வந்தோன்னே ப்ராஜெக்டை செய்யலாம். சரி, அப்போ நீங்களே இங்கே இருங்க, நான் ஷேனாக்கிட்ட போய் செய்து கேட்குறேன். வர வர கனி, உனக்கு வாய் அதிகம் ஆயிடுச்சு. அப்படியே உங்க அப்பாய போலே இருக்கே நீயும். பாரா, முன்னாடி என்ன பார்த்தா எப்படி பயப்படும், இப்ப பாரு என்ன பேசி பேசிட்டு போகுது. நீ என்ன நல்லா தானே இருந்தா, நம்மளை பார்த்தோன்னு அப்படியே தலையை கனிஞ்சிட்டா. என்னம்மா என்னாச்சு? என்ன பார்த்தோன்னு வெக்கப்பட்டு தலையை குனியா? ஓஹோ, உனக்கு அப்படி வேற ஒரு நினைப்பு இருக்காக்கா. உன்னை பார்த்து எனக்கு வெக்கம் வேற வரும். என்ன உமா, என்னாச்சு? மூஞ்ச இப்படி குர்றன்னு வச்சிருக்கா? நான் எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் தெரியுமா? நீ ஏன் சந்தோஷமா வர மாட்டா? ஆக பொண்டாட்டிய காலையிலேருந்து காணலன்னு உனக்கு அத்தனை ஃபோன் பண்ணியிருக்கவ. நீ ஒரே ஒரு மிஸ்டு கால் உன் நம்பர்லேருந்து ஒன்று ஒரே ஒரு ஃபோனை பண்ணிக்கிட்டு நிம்மதிடா, நம்மளை பிடிச்ச தொல்லை போயிட்டு நான் நிம்மதியா இருந்தியோ? ஐயே, அப்படிலாம் இல்லை உமா. உனக்கு காலைல எவ்வளோ பதட்டப்பட்டேன் தெரியுமா? இன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை அதிகம் உமா, அதான் திரும்ப திரும்ப கால் பண்ண முடியல. அம்மா நீ எங்கே போயிருந்தா? எப்போ வந்தா? நான் போனது வந்ததெல்லாம் இருக்கட்டு, அது ரெண்டாவது பார்த்துக்கலாம். என்னை காணலைன்னு இங்கேருந்து ஃபோன் வந்திருக்கு. ஒருக்கா ஃபோன் பண்ணி விசாரிச்சியா? நீ என்னை விட்டு எங்கும் போக மாட்டான்னு எனக்கு தெரியும் உமா. நீ போகக்கூடிய ஆளா சொல்லு. அதுக்கு ஏன் ஆடிக்கிட்டு இருக்கா? ஆமா, நான் இங்க இல்ல. நீ கீதாவுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணியா என்ன? இல்ல, கீதா தான் எனக்கு ஃபோன் பண்ணா. உமாவை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டா நான் தெரியாதுன்னு சொன்னேன். உனக்கு எந்த காலத்துல என்ன பத்தி தெரிஞ்சிருக்கு? அவகிட்ட என்ன பத்தி தெரியாதுன்னு சொல்லதுக்கு? சும்மா இருமா, அதை எதையும் பேசிருக்காத. படபட கிளம்பு, போலாம். எங்கேயோ? என்ன உமா மறந்துட்டியா? நாளைக்கு என்ன நாளு? என்ன நாளுன்னு? என்ன நாளு? எல்லாம் நல்ல நாள் தான். ஏன் குதிக்கியா? உமா, நாளைக்கு நமக்கு கல்யாண நாள். அதுக்கா? என்ன உமா, வா கடையில் போய் ட்ரெஸ் நகையெல்லாம் எடுக்க வேண்டாமா? போயிட்டு வந்துடலாம், வா. என்னங்க சொல்றீங்க? ஷாப்பிங்கா? ஆமா உமா, ஷாப்பிங் தான். அப்பனா சரி, போமா. எந்த கடைக்கு? உனக்கு எந்த கடைக்கு போகணும்னு சொல்லு, போய் வாங்கிட்டு வந்துடுவோம். நானே நம்ம கல்யாண நாள் அழகா சிறப்பா கொண்டாடணும்னு சந்தோஷமா வந்தேன். நீ வேற வா உமா. சரி, பின்ன நீங்க இப்பதான் வந்திய, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, ரெடி ஆயிட்டு வரேன். சரி உமா. எப்பா எப்பா, கல்யாண நாள் கிட்ட வர போய் சொல்லி தப்பிச்சிட்டோம். இல்லைன்னா இன்னைக்கு இதையே பிடிச்சிட்டு இருந்திருப்பா. பாவம் இந்த மனுஷன்.
என்னதான் திட்டினாலும் நம்ம மேலே நல்ல பாசம்தான். அம்மா எப்படி கல்யாணனால ஞாபகம் வச்சிருக்கவ? நானே மறந்துட்டேன். வேலைக்கு எப்படி ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருந்திருக்க. அந்த மலரும் நினைவுகளெல்லாம் மறக்குமா என்ன? சரி, சின்ன பொண்ணுட்டே வசந்தி அக்காட்டே ஒரு ஃபோனை போட்டு சொல்லிடுவோம். இல்லைன்னா தேடுவாவில்லே. ஓ செம்ம சாப்பாடு கணை மத்தியானம். அப்படியா? என்னண்ணா காலையில் கேட்டபோது சோறு மட்டும் தான் வச்சேன்னு சொன்னா, என்ன குழம்பு வச்சு சாப்பிட்டா? என் மாமியார் நல்ல நாட்டுக்கோழியா பிடிச்சி குழம்பு வச்சிருந்துக்கா. எப்பா செம்மையா இருந்துக்கா. ஒரு பிடி பிடிச்சிட்டேன் பார்த்தியா? மாமியார் என்ன சண்டைக்கு வரலையாக்கா? நான் எடுத்து வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. அது கடந்து உறங்கிட்டு இருந்துச்சுக்கா. நான் சாப்பிட்டுட்டு என் பாட்டுக்கு வந்துட்டேன். கையை மணத்தி பாருங்க, என்ன மனமா இருக்கு தெரியுமா? கொஞ்சம் போல உங்களுக்கு ஒரு கிண்ணத்துல போட்டு குழம்பு அடிச்சுட்டாக்கா. வேண்டா சின்ன பொண்ணு, நான் சாப்பிட்டாச்சு. என்ன வேண்டாம்? என்ன 4 முடி, என்ன ஒரு மாற்றம் உங்ககிட்ட? முன்னாடியெல்லாம் குழம்பு குழம்புன்னு வீடு வீடா பாத்திரத்தை தூக்கிட்டு திரிவிய. இப்போ என்ன எடுத்துட்டு வரட்டான்னு கேட்டா கூட வேண்டான்னு சொல்றிய? வேண்டாம்ண்ணா. இல்லைன்னா ஒரு நாள் கேட்கறது வேற, டெய்லி கேட்ட வேண்டாம் வேண்டாம். இருந்தாலும் 4 முடி இவ்வளவு மாற்றம் ஆகாதுன்னா? வாவுமா, எத்தனை தடவை ஃபோன் அடிக்குது. 2 வர ஃபோனை எங்கே தான் வச்சிருக்கிய? நான் இப்போதான் ஃபோனை சார்ஜரை போட்டுட்டு வந்தேன், வீட்டுல கிடக்கு. நான் என்னைக்குக்கா ஃபோனும் கையுமா அலைஞ்சிருக்கேன். அதான் நானும் வீட்டில் தான் உமா போட்டு வந்தேன். ஏன் நானும் இவையெல்லாம் வெளியே ஷாப்பிங் போகிறோம். ஷாப்பிங்கா? என்ன திடீர்னு ஷாப்பிங்கு? நாளைக்கு எங்களுக்கு கல்யாண நாளுண்ணா, அதுக்கு தான் ட்ரெஸ் எடுத்து தரேன்ட்டு கூப்பிட்டாவ. போயிட்டு வரேன்னா. ஓ, அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணியாக்கோ. சரிம்மா, போயிட்டு வா. கனி வேணா இங்கே விட்டுட்டு போ, நான் பார்த்துக்கிட்டேன். கிக்கா, நிஜமாவாக்கா? இதில் என்ன இருக்கு? நான் பார்த்துக்கலாம். நீ ஏன் அவனை போயிட்டு வா. போய் நல்ல பட்டா பார்த்து இடன்னா அப்படியே எடுத்துட்டு வர வழியில சர்ச்சில் போய் காணிக்கெல்லாம் போட்டுட்டு போ, சரியா? சரிக்கா. என்ன வசந்தி அக்கா, என்ன ஒரு மாற்றம்? ஏன் சாதா செல்வானே உமாவுக்கு ஒரு பூ வாங்கி கொடுத்தாலே எனக்கு அதில் பங்கு வேணும்னு போய் நிற்பிய. இப்போ நான் பட்டு புடவை எடுத்து குடிக்கவே எதுவும் பேசலை. அதான் நான் மாறிட்டேன்னு சொன்னேன், யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. சந்தோஷமா போயிட்டு வாவுமா. 4 முடி சரியான 4 முடி தான். நம்பவே முடியல 4 முடி. வாங்க, அப்புறம் நம்ப முடியலன்னு சொல்லிட்டே இருந்தேன். நான் என்ன பண்ணுறது நீ நம்பதுக்கு? நீ போயிட்டு வாவுமா. சரிக்கா, போயிட்டு வரேன்னா. உமா போகும்போது பார்த்துப்பா. ஊரார் கண்ணெல்லாம் பற்ற போகுது, சரியா? சரி சின்ன பொண்ணு. அப்போ கனி இருக்கட்டனாக்கா? சரிம்மா. இங்கே உள்ளேருந்து 2 தடவை ப்ராஜெக்ட் வேலை பார்த்துட்டு இருக்காவ. இருக்கட்டும், நான் பார்த்துக்கிட்டேன், நீ போயிட்டு வா. சரிக்கா. உங்களுக்கு ஏதாவது வாங்க வேண்டியது இருக்காக்கா? வேண்டாம் உமா. சரிக்கா, அப்போ நான் வாரேன். வசந்தி அக்கா எவ்வளவு மாறிட்டாவ. நடிலாம் எதுக்கெடுத்தாலும் பொறாமப்பட்டுட்டு இருப்பாவ. இப்போ அந்த எண்ணமே இல்லையே. வசந்தி அக்காவை எப்பவும் நம்ம கூட பிறந்த பிறப்பு போல நினைக்கணும். நீ வேற சின்ன பொண்ணு, சீக்கிரம் போ. மாமியார் குழம்பு காலைல சண்டைக்கு வந்துட போகுது. அதெல்லாம் வராதுக்கா, வந்தா பார்த்துக்கலாம். சரி சின்ன பொண்ணு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.